வணக்கம் அன்பர்களே நண்பர்களே. இன்று இந்த புத்தம் புதிய தலைப்புல உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். நாம இன்னைக்கு பேச போறது ஆண்டவன் எழுதிய விதி. 12 ராசிகளுக்கான தலை விதி என்ன, பிறப்பின் ரகசியம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்தால் நல்லது வரும், எதை செய்யக்கூடாது, தவிர்க்க வேண்டும், அதே மாதிரி அவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன, டெஸ்டினி விதின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி என்னென்ன ரெமிடிஸ் இருக்கு, ரெமிடிஸ்ன்றது சொல்யூஷன்ஸ் என்னென்ன இருக்கு, இமீடியட் ஃபியூச்சர் உடனடியாக அடுத்த 6 மாதங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி நடக்கக்கூடிய மாதிரி சந்தர்ப்பங்கள் இருக்கு. ஒரு தொகுப்பாக 12 ராசிகளுக்கு வழங்கிட்டு வரும். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரிஷபராசி. இந்த ரிஷபராசிக்கு முக்கிய பங்கு உண்டு. இந்த ராசி மண்டலத்துல மாதா காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் ரிஷபத்தில் உச்சம் பெறுகிறார். அம்மா குணம் அப்படின்னா எல்லாரையும் அரவணைச்சு ஆதரிச்சு போகக்கூடிய ஒரு குணம். அந்த குணத்தை உடைய சந்திர பகவான் உச்சம் பெறுகின்ற ரிஷபராசி. இதுல ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. ரிஷபராசிக்காரர்களுடைய தலைவிதி, ஆண்டவன் எழுதிய விதி என்னங்கிறத பார்க்கும்போது அதுல முதல் படியாக உங்களுடைய குணாதிசயங்கள், கேரக்டரிஸ்டிக்ஸ், இதை பார்ப்போம். ரிஷபராசிக்காரர்களுடைய குணாதிசயங்கள், கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? முதலாவதாக ரிஷபராசியில் பிறந்த அனைத்து ஒரு 90% பேர் பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருப்பீங்க. அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அடுத்தவர்களை கவரக்கூடிய, கவர்ச்சி தரக்கூடிய ஒரு தன்மை என்பது இருக்கும். இது ரிஷபராசியுடைய முதல். இது ரிஷபராசிக்கு சிம்பல், அதாவது ராசியுடைய சின்னம் ஒரு ரிஷபம், அதாவது பொதி மாடுன்னு சொல்லலாம். எல்லா பாரத்தையும் வாங்கி போட்டுக்கொண்டு தன் தலை மீது போட்டுக்கொண்டு வாலண்டரியாக மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், ஓடி ஓடி போய் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். மூன்றாவதாக ரிஷபராசியில் பிறந்த நீங்கள் இந்த ஈஸியா மற்றவங்க கிட்ட ஏமாறக்கூடிய தன்மை இருக்கும். ஒருத்தரை சும்மா சூப்பரா எளிதில் நம்புறது, அப்படி நம்பி நம்பி மோசம் போய் அவர்களாலேயே ஏமாற்றப்பட்டு அதை நினைத்து நொந்து போவதும் ஒரு விதியாக இருக்கிறது. இன்னொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, படிப்புல கொஞ்சம் ரிஷபராசி அன்பர்கள்ல பெரும்பாலானவர்கள் நன்றாகவே படிக்கிறார்கள், அகாடமிக்கலி சவுண்டா இருக்காங்க. எந்த வகையிலாவது கலைத்துறை, என்டர்டைன்மெண்ட்ல ஆடுவதோ பாடுவதோ மியூசிக்கோ சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு கலை, பத்திரிகை துறை, சினிமா துறை, இந்த கலைகள்ல ஆர்வம் இருக்கும். 64 கலைகள்ல இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைய செலவு செய்வது என்பது ரொம்ப பிடிக்கும். ஷாப்பிங் ஃப்ரீக்குன்னு சொல்லுவாங்க. பெரும்பாலான ரிஷபராசி அன்பர்களுக்கு சில இடங்கள்ல பிரச்சனைகள் வரும். அது என்னங்கிறத பார்ப்போம். முக்கியமா நம்ம பார்த்தோம்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்பவுமே சுப செலவுகள் அதிகமாக இருக்கும். அந்த இருக்கிற போனை விட்டு எக்ஸ்ட்ராவா போன் வாங்குறது, அப்கிரேட் பண்ணிக்கிறது, மிகப்பெரிய தன் வசதிக்கு மீறிய சொத்துக்களை வாங்குவது, தன் வசதிக்கு மீறிய வாகனங்களை வாங்குவது, இதனால வரக்கூடிய கடன் சுமைகள் இது இருக்கும். அதிகமாக செலவு செய்யும் பொழுது என்ன ஆகும், எவ்வளவு சம்பாதிச்சாலும் கூட அது சுருக்கமாக கரைந்து போகக்கூடிய ஒரு தன்மை என்பது இருக்கும். இது எல்லாத்தையும் விட ரிஷபராசிக்காரர்களுக்கு விதி என்ன, ஆண்டவன் எழுதிய விதி. இப்போ படிப்பு அப்படின்னு வரும்போது ரிஷபராசி என்பவர்களுக்கு நிறைய பேர்களுக்கு கலைத்துறை சார்ந்த தொழில்களை செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டு. ஆனா படிப்புல முக்கியமா ரிஷபராசி என்பவர்களுக்கு மருத்துவத்துறையை சார்ந்த படிப்புகள் அதிகமாக விருப்பம் இருக்கும். மெடிசின் படிக்கணும், கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும், இதெல்லாம் விருப்பமா இருக்கும். டிராவல்ஸ் துறை, டூரிசம் துறை, ஜேர்னலிசம், இதெல்லாம் படிக்கணுங்கிற விருப்பங்கள் இருக்கும். இந்த காதல்னு வரும்போது ரிஷபராசியில ஒருத்தங்க பிறந்திருக்காங்க, ஆணாகவோ பெண்ணாகவோ இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் அவங்க காதலிக்கவே இல்லைன்னு சொன்னா
இந்த பிரபஞ்சமே இருக்காது. ரிஷபராசியில் பிறந்தவர்கள் ஏதாவது ஒரு நிலையில யாரையாவது காதலிப்பது என்பது இயல்பு. ஒன்றுக்கு மேற்பட்ட காதல் விருப்பமோடோ விருப்பம் இல்லாமலோ வந்தே தீருகிறது. இது எல்லாத்துக்கும் மேல வாழ்க்கை துணை திருமணம் அதுங்கிறத பத்தி பேசும்போது ரிஷபராசிக்காரர்களுடைய விதியானது 100% ரிஷபராசி அன்பர்களுக்கு சரியான வாழ்க்கை துணை என்பது அமைவதில்லை. பெரும்பாலான நேரங்கள்ல ரிஷபராசிக்காரர்களுடைய பார்ட்னர்ஸ் ஹஸ்பண்டா ஒய்ஃபா இருந்தா கூட உள்ளுக்குள்ளேயே ரகசியத்தை பூட்டி வைக்கக்கூடிய பார்ட்னர்ஸா இருப்பாங்க. வெளிப்படையா பேசக்கூடிய தன்மை இல்லாதவர்களா இருப்பாங்க. இல்ல போய் சொல்லுவோம், எதையோ மறைப்பாங்க. அது சாதாரண விஷயமாவும் இருக்கலாம், முக்கியமான விஷயமாவும் இருக்கலாம். ஆக ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த லைஃப் பார்ட்னருடைய பிரச்சனைகள் எப்பவுமே நிறைய டைவர்ஸ் பாசிபிலிட்டிஸ் இதெல்லாம் விதியிலேயே வருது, பிறப்பு ரகசியமாக வருது. உங்களுடைய 7ஆம் இடம் என்பது விருச்சிக ராசி என்பதனாலும் அந்த விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாயாக வருவதனாலும் அங்கே உங்கள் ராசியில் உச்சம் பெறக்கூடிய சந்திரன் உங்கள் களத்திர ஸ்தானம் 7ஆம் இடத்தில் போய் நீச்சம் பெறுவதனாலும் உங்கள் விருச்சிக ராசி என்பது காலபுருஷனுக்கு மறைவு ஸ்தானம் என்பதனாலும் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் நாம் வாயால் சொல்ல முடியாத சில ரகசியங்களை மறைத்து வைத்திருப்பார்கள். அவங்களுடைய பிஹேவியர்ஸ்ல சில அன்யூஷுவலான விஷயங்கள் இருந்தே தீரும். இது குடும்பங்கள்ல குழப்பத்தை விளைவிக்கணுங்கிற அர்த்தத்துல சொல்றது இல்ல. உண்மையை நீங்கள் அறிய வேண்டும், அதற்கேத்தாப்புல அதை சமாளிக்க வேண்டும்ங்கிறது தான் சொல்றோம். அதே மாதிரி எவ்வளவுதான் நீங்க கடுமையாக உழைச்சு மற்றவர்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ்ந்தாலும் கூட ஒண்ணு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது யார் உதவி செய்யறாங்க? உங்களுக்கு ஒரு சங்கடம் வரும்பொழுது எங்க உதவி கிடைக்குது? கையில இருக்கும் போது எல்லாருக்கும் கொடுத்துட்டு உங்களுக்கு தேவைங்கிற போது அல்லல் படுவது என்பது உங்களுடைய விதியாக இருப்பதனால் உதவி செய்யுங்க, வேண்டான்னு சொல்ல. பாத்திரம் அறிந்து பிச்சை கொடுன்னு சொல்றாங்க. யாருக்கு எப்பொழுது எப்படிப்பட்ட எந்த அளவிலான உதவியை செய்கிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான இடங்களில் அண்ணா தம்பி அக்கா தங்கை உறவுகள் கை கொடுக்கும், சில இடங்களில் மட்டும்தான் கையை கடிக்கும். ஆனா 75% பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். உங்களுடைய சுயம் தனிப்பட்ட ஜாதகத்துல தப்பா இருக்கிற பட்சத்துல இருக்கும். இந்த வீடியோ முழுசா பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ல யாரு ரிஷபராசியில் இருந்தாலும் கூட அவங்க இந்த வீடியோவை ஒரு முறையாவது வாழ்க்கையில பார்ப்பது என்பது அவசியம். உங்களுக்கு ரிஷபராசிக்காரர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொண்டு பேசும்போது ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்ல நாங்க பார்ப்போம். கண்டிப்பாக நல்ல பலன்கள், துல்லியமான ப்ரெடிக்ஷன்ஸ் கிடைக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல குழந்தைகள் பிறப்பதற்கான பாக்கியம் இயற்கையிலேயே உண்டு. உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல புத்திமான்களாக பேங்கிங், அக்கௌண்டன்சி, ஃபைனான்ஸ் ரிலேட்டட், டெலிகம்யூனிகேஷன், ஐடி செக்டர்ல வேலை செய்யக்கூடிய பாக்கியங்களை பெற்றவர்களாக சிஏ, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆக பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் மிகப்பெரிய புத்திசாலிகளாக இருந்தே தீருவார்கள். இந்த உலகத்தை படிப்பாங்க, பெரிய மார்க் எடுக்கணுங்கிற மாட்டாங்க. ஆனா உலகத்தை அங்குலமா படிச்சு அனுபவத்தை பெறுவார்கள். உங்கள் குழந்தைகளை பற்றி கவலைப்படுவதை தயவு செய்து நிறுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாக ஒரு நாள் உங்கள் குழந்தைகள் மிகப்பெரிய திறமைசாலிகளாக, மிகப்பெரிய சாதனையாளர்களாக உருவெடுத்து உங்கள் முன்னால் வந்து நிற்பார்கள். உங்கள் ராசியில் 3 நட்சத்திரங்கள் வருகிறது: கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம். அதாவது சுக்கிரனுடைய வீட்டுல சூரியன், சந்திரன், செவ்வாயுடைய நட்சத்திரங்கள். இதுல சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் பெரும்பாலானவர்கள் அரசாங்கம் சார்ந்த துறைகளில்
அல்லது மருத்துவர்களாக, மிகப்பெரிய புகழ்பெற்ற அரசியல்வாதிகளாக உருவெடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதுல ரோகிணி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் நிம்மதியா ஒரு நாள் கூட தூங்குறது கஷ்டம். ஏன்? என்ன அலைகள் ஓடிக்கிட்டே இருக்கும், நிம்மதியா இருக்க விடாது, ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கும். தியானம் ரிஷபராசியில பிறந்த அனைத்து அன்பர்களும் செய்வது மிக மிக அவசியம். குறைஞ்சபட்சம் 5-10 நிமிஷம் தியானம் பண்ணணும். பெரும்பாலும் ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் பிறப்பவர்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறது என்பது நிதர்சனமான ஒண்ணு. இதுலயும் விதிவிலக்குகள் உண்டு. விதிவிலக்குகள் விதியாகாது. இந்த மிருகசீரிட நட்சத்திரம், இதுல ரிஷபராசியில 3 பாதங்கள் கிருத்திகையிலிருந்து வரும். ரோகிணி 4 பாதங்கள் கூட 2 பாதம் உடைப்பட்ட நட்சத்திரமாக இந்த மிருகசீரிட நட்சத்திரம் வரும். ரொம்ப சொல்லணும்னா ரிஷபராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த 1ஆம் பாதம் மிருகசீரிடம் 2ஆம் பாதம் மிருகசீரிடம் பிறந்தவர்களுக்கு சேலஞ்சஸ் அதிகமாக இருக்கு. வீட்டுடைய பாரம், குடும்ப சுமை அதிகமாக இருக்கு. இதுல போராத குறைக்கு ஹஸ்பண்டோட டார்ச்சர் வேற. இன்னைக்கெல்லாம் பார்க்கும்போது, நான் ஒரு ஆணா இருக்கும் போது நான் இதை சொன்னா நீங்க தவறா எடுத்துக்குவீங்க. ஆனா உண்மை என்னன்னா, இன்னைக்கு ஆண்கள் படுகின்ற பாடு பெண்களை விட மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆக ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்பவுமே ஒரு 30 வயசு வரைக்கும் நிறைய லைஃப்ல நல்ல விஷயங்களை அனுபவிக்கிறாங்க. 35 வயசுக்கு மேல படாத பாடு ஒரு 45-50 வயசு வரைக்கும். அதற்கப்புறமாக மறுபடி வாழ்க்கை மலர்கிறது, நல்ல திசையை நோக்கி பயணிக்கிறது. இதுல உடனடியாக உங்க லைஃப்ல நீங்க எதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? பொதுவாக நீங்க எதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா 3 பாயிண்ட்ல சொல்லணும்னா, வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்புறீங்கல்ல, கண்டிப்பா நீங்க துரோகம் உங்களுக்கு யாராவது உங்க கூட இருக்கிற க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் செய்யறத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதற்கு அப்புறமாக இன்னும் யாரத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா, பெரும்பாலானவர்களுக்கு உலகமே இடிஞ்சு போனா கூட உங்களுடைய வாழ்க்கை, உங்க காட்டுல கண்டிப்பா மழை இல்ல, அட்லீஸ்ட் தூறலாவது சாரலாவது போடும். அது நிச்சயம் உண்டு. 3 வேளை சாப்பாடு, போட்டுக்கிற துணிமணி, நல்ல படுத்துக்கிற இடம், ஒரு காம்ப்ரஹென்சிவான லைஃப் நிச்சயமா உண்டு. இன்னும் வாழ்க்கை துணையை மட்டும் நீங்க தவறா செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, தினசரி வாழ்க்கை டெர்மினேட்டர் 3 பார்ட் 3 மாதிரி ஆயிரும். ஜாகிரதையா இருக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இந்த 3ஐயும் நீங்க வாழ்க்கையில கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த நியர் ஃபியூச்சர், உடனடியாக அடுத்த 6 மாதம் 1 வருடத்துக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா, உங்கள் ராசியிலேயே இருக்கின்ற குரு பகவான் இல்லாத வேலையெல்லாம் செய்வார் ஜென்ம குருவாக. ஆக ஹெல்த் சம்பந்தப்பட்ட ஜென்ம குருவால வரக்கூடிய பிரச்சனைகள் வரலாம். ஆனா ஒட்டு மொத்தத்துல நீங்க கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். பரிகாரமாக நான் சொல்வது, அனைத்து ரிஷபராசி என்பவர்களும் ஒரு முறையாவது பத்ரிநாத் ஸ்தலத்துக்கு சென்று அந்த விஷ்ணு பெருமானை வழிபட்டு வரும்பொழுது உங்கள் வாழ்க்கை மிக மிக வேற லெவல்ல மாற்றம் அடையும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. இன்னும் அடுத்து வரக்கூடிய காணல பல சிறந்த தலைப்புகளுடன் மறுபடி ரிஷபராசி என்பவர்களை மறுபடி சந்திக்கும் வரை உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.